வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஸ்பாக்லேட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கில்லி ரீரிலீஸ் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா ஹீரோஸோட மூவிஸும் ரீரிலீஸ் ஆகுது. அந்த வரிசையில் தளபதியோட கில்லி மூவி ரிலீஸ் ஆச்சு. 2004 ரிலீஸ் ஆன ஒரு படம், சன் டிவியில் பல முறை போட்டு ஸ்க்ரீனை தேய்ச்ச ஒரு படம், ஆதித்யா டிவியில் நம்மளை சலிக்காமல் அந்த காமெடி சீன்ஸை பார்த்து பார்த்து சலித்த ஒரு படம். பட் கொஞ்சம் கூட கிரேஸ் குறையாமல் 2004 எப்படி ரிலீஸ் ஆச்சோ அதை விட எக்ஸ்ட்ராடினரி வைப்பில் 2024 ரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, விஜய்க்கு அப்படி ஒன்றும் நடிக்க வராது, பெரிய ஆக்டிங் ஸ்கில்லாம் ஒன்றும் கிடையாது, மாஸ் எலமெண்ட்ஸ் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆனாருன்னு. தளபதி கில்லி மூவியில் என்னமா நடிச்சிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தளபதியோட ஆக்டிங் பார்க்கும்போது இல்லைப்பா இந்த மனுஷன் என்னமா நடிச்சிருக்கா போல, அப்போவே இப்படி நடிச்சிருக்காரு, இவரை போயிட்டா நடிக்க தெரியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்க வச்சுது. அப்புறம் பிரகாஷ் ராஜோட நடிப்பு சொல்லவே தேவையில்ல. விஜய்க்கு எவ்வளோ மாஸ் இருக்கோ சேம் மாஸ் பிரகாஷ் ராஜ் ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் அவ்வளோ மாஸ் இருக்குது. தென் சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதுவும் அப்படி போடு சாங் எல்லாம் தேட்டரில் தரையில் தங்கலை. நான் போன தேட்டரில் அப்படி போடு சாங் ஒரு 3 முறை போட்டாங்க. 3 முறையுமே எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறித்தனமாக இருந்தது. அப்புறம் கொக்கரக்கோ சாங்காக இருக்கட்டும், தேட்டரில் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேட்டர் லைன்ஸ் வரும்போது வால்யூமை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணது, மியூட் பண்ணது, அதெல்லாம் வேறு லெவல். மியூட் பண்ணும்போதெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாரும் பாடினது மாசாக இருந்தது. முக்கியமாக இதில் ஒரு சில லிரிக்ஸ் வரும். கந்தனுக்கு வள்ளியை போல கண்ணனுக்கு ராதையை போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு இந்த பூமியில், அந்த லிரிக்காக இருக்கட்டும். தென் எல்லாரும் அருகில் இருக்க பொல்லாப்பு விலகி இருக்க அன்பான உங்ககிட்ட அந்த ஆண்டவனை பார்த்துருக்கேன். இந்த லிரிக்ஸ் எல்லாம் வரும்போது தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாடினதெல்லாம் வேற லெவல். அப்புறம் த்ரிஷா சாங், அந்த ஷாலோனா சாங் 2004 இந்த சாங் வரும்போது நிறைய ஜென்ஸ் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க, இந்த சாங்கில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. பட் 2024 அதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஹைதர் கால வீரன் தான் குதிரை ஏறி வருவானோ, இந்த லிரிக் எல்லாம் வரும்போது ஜென்ஸு லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆடினு பாடினு இருந்தாங்க. எல்லா சாங்ஸுமே தேட்டரில் வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்தது, இன்க்ளூடிங் விஜய் பாடுற சாங், அந்த மருதமலை மாமணிய முருகையாவாக இருக்கட்டும். அப்புறம் தளபதியோட தங்கச்சியாக வரவங்க அவங்க பாடின சாங்க அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறை குறைந்த கிள்ளை, அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருந்தது. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல கோட் மூவில இருந்து அந்த சாங் போட்டாங்க. அந்த சாங் ப்ளே பண்ணும்போது யாரும் இன்டர்வல் கூட போகல, அந்த சாங்க்கு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் நாங்கள் போகும்போது என்ன பண்ணோம்னா ஒரு 5-6 ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். நாங்கள் ஒரு 12 பேர், எந்த சாங் போட்டாலும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் கூட ஒரு செட் ஆஃப் கேங் இருந்தாங்க, அவங்க எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் ஆகி ஆனது எல்லாமே ஒரு மாஸ் சம்பவமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஸ்க்ரீனில் டயலாக் டெலிவரி ஆகிறதுக்குள்ள இவங்களே டெலிவரி பண்ணிடுறாங்க. ரீரிலீஸில் இந்த மூவிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஓப்பனிங் எந்த மூவிக்குமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை தான். எங்கேயுமே போர் அடிக்கல இந்த படம், எங்கேயுமே லேக் ஆகலை. மூவி ஃபுல்லாக ஒரே வைப் தான். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எப்படி வேலை செமிஃபைனலே ஆடாமல் ஃபைனல் போனீங்கன்னு சொல்லி கேட்டதெல்லாம் தேட்டரே ஒரு குபி மூமெண்ட் ஆச்சு. எல்லாருமே சிரிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. தரணிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா ஒரு ரீமேக் மூவியை அப்படியே எடுக்காமல் எதை தூக்கணுமோ அதை தூக்கி, எதை வைக்கணுமோ அதை வச்சு, இந்த மானே தேனே பொன்மானே அது எல்லாமே சேர்த்து வேற லெவலில் கொடுத்துருக்காரு தரணி சார்.